அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போல்ட்ஸ்மேன் லா ஆஃப் ஈகுபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது தமிழில் போல்ட்ஸ்மேன் ஆற்றல் சம பகிர்வு விதின்னு சொல்லுவாங்க. இதையே அதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்து கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சம வெப்பநிலையில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வாயு சம வெப்பநிலையில் உள்ள பொழுது அதோடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து சராசரியாக சம அளவு ஆற்றலானது பகிரப்படும். எல்லாத்துக்கும் சம அளவு ஆற்றலானது இங்கே பகிரப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஆற்றலுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேடி அப்படின்னு இருக்கும். இதில் கே அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து 1.38 இன்ட்டு 10⁻23 ஜூல் பர் கெல்வின். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மூலக்கூறு எத்தனை விதமான ஆற்றலை கொண்டிருக்க முடிகிறதோ அதுவே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ பாருங்க, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ அட்டாமிக்காக இருந்தால் இது எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இஜட் டைரக்ஷனில் வந்து இந்த மாலிகுல் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இதில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பாருங்க டிரான்ஸ்லேஷனல் மோஷன். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜட் ஆக்சிஸ் திசைகளில் வந்து இது நகர்ந்து போயிட்டு இருக்கும். அதனால தான் இது எஃபோட வேல்யூ வந்து 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ மாலிகுல் கேன் மூவ் இன் 3D ஸ்பேஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜட் ஆக்சிஸ். அதாவது ஒரே ஒரு அச்சில் இதனுடைய ஆற்றல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்குனால நம்ம எம்எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்கிறோம். இல்லைன்னா ஆஃப் கே டீன்னு போடலாம். இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னால கே பீட்டா அப்படின்னு போடலாம். மொத்த அச்சில் ஆற்றல் போது பார்த்தோம்னா மொத்தம் 3 அச்சு நம்ம இருக்குது, எக்ஸ் ஒய் இசட்னு. ஆனால் 3 இன்ட்டு கே பீட்டா போடலாம். இல்லைன்னா ஆஃப் 3 இன்ட்டு எம்பி ஸ்கொயர் போடலாம், ஆஃப் எம்பி ஸ்கொயர். இல்லைன்னா 3 இன்ட்டு ஆஃப் கே பீட்டா டீன்னு போடலாம். அப்போ 1 இன்ட்டு 3 3/2 கே பீட்டா டீன்னு போட்டாச்சு நம்ம. சரிங்களா? தென் இதுலேயே வந்து பார்த்தோம்னா ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்க்க போகிறோம். ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா எஃபோட வேல்யூ வந்து 2 அல்லது 3 இருக்கும். அதாவது மோனோ அட்டாமிக் கேஸாக இருந்தால் ஹீலியம் நியான். ஹீலியம் நியானும் போது வந்து பார்த்தோம்னா cannot rotate about their center of masses. இது வந்து ரொட்டேட் ஆகாது நமக்கு. ஏன்னா ஒன்றே ஒன்று ரொட்டேட் ஆக முடியாது. அதனால டயட்டாமிக் கேசஸ் அப்படிங்கும் போது ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் நம்ம. பெஸ்ட் எக்ஸாம்பிள் H2O2. இங்கே ஹெச்னு எடுத்திருப்போம். இது என்ன ஆகுனா டம்பிள் ஷேப்பில் இருக்குது. நம்ம ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணும் பார்த்தீங்களா, டம்பிள் ஷேப் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச்சை கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்போ இது ரொட்டேட் ஆகும், ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும் நம்மளால. அப்போ கேன் ரொட்டேட் அரௌண்ட் த 2 ஆக்சஸ். இந்த டைரக்ட் ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ 2 ஆக்சஸ் பர்பெண்டிகுலர் த பாண்டுக்கு பர்பெண்டிகுலராக என்னவோ நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் பாலி அட்டாமிக் கேசஸ். அதாவது இது வந்து லீனியராக இருக்காது, நேராக இருக்காது, மாறி நேராக இருக்காது, மாறி தான் இருக்கும். அதனால என்னவா இது எக்ஸாம்பிள் வந்து H2O. இப்போ இது ஒரு ஹெச், இது ஒரு ஹெச், ரெண்டு நேராக இருக்கும். ஓ வந்து மேலே இருக்குது அப்படின்னா இது 3 சேர்ந்து இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் என்னவாமா நான் லீனியர். நான் லீனியர் ஆகிறது வந்து கேன் ரொட்டேட் அரௌண்ட் த 3 ஆக்சஸ், எக்ஸ் ஒய் இஜெட் மூணுலையுமே இது வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்க்க போகிறது வந்து வைப்ரேஷனல் மோஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்க்க போகிறோம். இதோட ஆற்றலோட வேல்யூ மட்டும் பார்த்துக்கலாம். ஆற்றல் வந்து பார்த்தோம்னா வைப்ரேஷன் போது இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸில் வந்து ஒரு மாலிகுல் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பிளேனில் தான் இது வைப்ரேட் ஆக முடியும். ஸோ அதனால இது ரெண்டுமே சேர்ந்து வரும். அதனால தான் 2 இன்ட்டு ஆஃப் கே பீட்டா டீன் போட்டிருப்போம். 2 கேன்சல் ஆச்சுன்னா கே பீட்டா இன்ட்டு டீன் மட்டும் கிடைச்சிடும். தென் அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட். உள்ளே இருந்தால் அது சுய ஆற்றல் எடுத்துக்கலாம் தமிழில். ஸ்பெசிஃபிக் ஹீட். இப்போ மோனோ அட்டாமிக் கேசஸ் பார்த்தோன்னா எஃபோட வேல்யூ 3 நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்டர்னல் எனர்ஜி, அதாவது உள்ளார்ந்த ஆற்றல் யூவோட வேல்யூ இந்த 3 இருந்தங்காட்டி 3 ஆஃப் ஆர்டின்னு பார்த்தோம். நம்ம நாம இருக்குங்களா ஆஃப் ஆர்டின்னு பார்த்தோம். அந்த ஆஃப் ஆர்டி எத்தனைமா 3 இருந்தங்காட்டி 3/2 ஆர்டின்னு எடுத்து கன்சிடர் பண்ணுறோம். இப்போ சிவியோட வேல்யூ பார்த்தோம்னா இதில் du/dt இதையே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிறாங்க. d/dt ஆஃப் u 3/2 கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டாச்சு, ஆர் கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டாச்சு. இந்த டி வந்து என்னமா டீயை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணங்காட்டி போயிருச்சு. இப்போ 3/2 ஆர் நமக்கு கிடைச்சிது. இப்படி தான் சிவியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இதிலிருந்து உள்ளார்ந்த ஆற்றல் இருந்து. தென் சிபியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா மேயர் ரிலேஷனில் சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்னு படிச்சிருப்பீங்க. இப்போ சிபி ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர்னு எடுத்துருப்போம் நம்ம அதில். இப்போ சிபி அங்கேயே வச்சுக்கோங்க. சிவியோட வேல்யூ மேலே இருக்குது. இந்த வேல்யூவை நான் இதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்போ இன்ட்டு ஆர் போட்டோம், ப்ளஸ் ஆர் போட்டோம். இப்போ 3/2 ஆர் ப்ளஸ் ஆர் போடும்போது எல்சிஎம் 2 எடுத்தோம்னா 3, இந்த 2 இங்கே வந்திருக்கும், ப்ளஸ் 2/r, ஆர் காமன் எடுத்திருப்போம். இப்போ 3 + 2 5/2 ஆர்னு வந்திருக்கும். இது சிபியோட வேல்யூ. இது ரெண்டையும் தனித்தனியாக எழுதி காட்டிக்கிட்டேன். இதோட ரேஷியோ செக் பண்ணி பார்க்கணும். சிபி/சிவி. சிபியோட வேல்யூ 5/2 ஆர், சிவியோட வேல்யூ 3/2 ஆர். இது ரெண்டு நம்மகிட்ட இங்கே இருக்குது. அதை போட்டு கேன்சல் பண்ணோம்னா we can get ஆன்சர் வந்து 1.67. என்னன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஆர் கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், 5/3 வந்துருக்கு. கட் பண்ணிங்கன்னா
1.67 நமக்கு கிடைச்சிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக்கோடது. சரி, இதே நமக்கு டை அட்டாமிக் பார்க்க போறோம். டை அட்டாமிக் கேசஸ்ல வந்து பார்த்தோம்னா எங்கிட்ட ரூம் டெம்பரேச்சர் ஒன்று பார்க்க போறேன், ஹை டெம்பரேச்சர் ஒன்று பார்க்க போறேன். இப்போ டை அட்டாமிக் போது பார்த்தோன்னா 3 ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும், 2 ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும், 3 டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கும். டோட்டலாக 3 + 2 5 ஆயிருக்கும். அப்போ யூவோட வேல்யூ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 1/2 RTன்னு சொல்லியிருக்கிறவங்ககிட்ட. அந்த 1/2 கூட 5 ரொட்டேஷன் தான் காட்டி 5/2 RT. அதே மாதிரி இதிலிருந்து நம்ம du/dt பண்ணோம்னா என்ன ஆகுன்னு சொல்லிக்கிறவங்ககிட்ட 5/2 அப்படியே வந்துடும். ஆல்ரெடி வந்து டி மட்டும் போயிடும் சொல்லிக்கிறவங்களுக்கு வித் டிஃபரன்ஷியல் டி வச்சு பண்ணுறாங்காட்டி. அதனால் 5/2 ஆர்னு வந்துருச்சு. தென் மேயர் ரிலேஷன் யூஸ் பண்ணோம்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா இதில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இதுதான் சிவியோட ஆன்சரு. இது அங்கே அப்ளை பண்ணிவிட்டு தென் ஆரோட வேல்யூ வச்சுட்டோம்னா இது அந்த கொண்டு வேணால் ப்ளஸ் பண்ணி எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா we can get this answer. அப்போ நமக்கு இந்த 2 ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. இது ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.4 கிடைக்கும். இது எப்போ பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சரில். ஹை டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா மொத்தமாக நமக்கு என்ன ஆகுனா வைப்ரேஷன்லேயே பாருங்க இங்கே 7 கிடைக்குது. சாரி, டோட்டல் 7 கிடைக்குது. அதில் 3 டிரான்ஸ்லேஷனல், 2 வைப்ரேஷனல், 2 ரொட்டேஷனல் கிடைக்கும். ஸோ டோட்டலாக இங்கே 7 இருக்குது. ஸோ அதே மாதிரி பழைய சொல்ல மாதிரி இன்டர்னல் எனர்ஜி யூவோட வேல்யூ 1/2 RT இருந்துச்சு, 7 இருந்தங்காட்டி 7/2 RT மாறிடுச்சு. அதே மாதிரி சிவியோட வேல்யூ வேணும்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, du/dt போட்டிருப்பீங்க. அப்போ 7/2 RTயில் டி போயிடும், இப்போ 7/2 R கிடைச்சிருக்கும். இதிலிருந்து மேயர் ரிலேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 9/2 R கிடைக்கும். இது ரேஷியோ எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா we can get 1.28 கிடைச்சிருக்கும். தென் இது எல்லாத்தையோட முக்கியமானது பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுங்க. பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ஈயோட வேல்யூ வந்து இன்டகரல் e டாட் e பவர் மைனஸ் பீட்டா இ டிக்யூ பை இன்டகரல் e பவர் மைனஸ் பீட்டா இ டிக்யூ வந்திருக்கும். டோட்டலாகவே இது ரெண்டுமே கேன்சல், இது ஃபுல்லாக கேன்சல் ஆகுது, இது ஃபுல்லாக கேன்சல் ஆகுது. அப்படிங்கும்போது we can get ஈயோட ஆன்சர் கிடைச்சிருக்கும். இல்லை பீட்டாவோட வேல்யூ வந்து 1/k பீட்டா இன்ட்டு டின்னு கேட்பாங்க. இது 1 மார்க் கொஸ்டினில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் படித்து பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.